ஏன்னா ஆப்கானில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இராணுவ தளம் பக்ராம் விமானத்தளம், அந்த விமானத்தளத்தில் இருந்து 1 மணி நேர தூரத்தில் தான் சீனாவினுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது. எனவே அது அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்து, சீனா இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ளும், அதனால் எங்களுக்கு நீங்கள் தரணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் எதிர்பாராத விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றெல்லாம் அவர் கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருந்தார். இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் பாகிஸ்தான் இரவோடு இரவாக வியாழக்கிழமை அன்று ஆப்கானிஸ்தானுடைய காபூலுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலையும் இன்னொரு மாகாணத்திலும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 2 தரப்பும் பீரங்கி தாக்குதல்கள், அதே போன்று நேரடியான ராணுவ சண்டைகள் என்று 2 தரப்புக்கு மத்தியில் ஒரு உக்கிரமான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வப்போது இந்த ஒரு 2-3 நாட்களாக இந்த சம்பவங்களை நீங்க பார்க்க முடியும். அவங்க 58 பாகிஸ்தான் வீரர்களை கொன்றதாக சொல்றாங்க. இவங்க 9 ஆப்கானிஸ்தான் படை வீரர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆப்கானிஸ்தானுடைய டோலோ நியூஸ் 16 பேர் காயமடைந்திருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி 2 தரப்பிலும் ராணுவ ரீதியிலான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஆப்கானிஸ்தான் எல்லை மீறி பொதுமக்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தற்போது மத்திய கிழக்கு பகுதிகளிலும் மத்திய கிழக்கை ஒட்டிய சில பகுதிகளிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்போதும் இருந்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த பேச்சுக்கள் அதிரடியாக நடைபெற்று வருகிற சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஈஜிப்டுக்கும் வருகிறார். அங்கே பேச்சுவார்த்தைகளுக்கான சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட இருக்கிறது. இந்த சம்பவங்கள் ஒருபுறம் இருக்க, கடந்த வியாழக்கிழமை இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை முதலாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன. 2 நாடுகளும் அவ்வப்போது தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று வரைக்கும் அந்த தாக்குதல்கள் தொடரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். முதல்ல ஏன் இந்த சண்டை எதற்காக நடைபெறுகிறது என்று பார்த்தீங்கன்னா, இதற்கான எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. இது ஒரு எல்லை தாண்டிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில், ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிற காலகட்டத்தில் தாலிபான்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு நாடாக பாகிஸ்தான் பார்க்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல்களின் போது பல தாலிபான்களுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் தப்பி வந்திருந்தாங்க. பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தது அப்போதைய அரசாங்கங்கள். இப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்கான அடைக்கலம் கொடுத்தது, அவர்களுக்கான நிதி உதவி செய்தது, அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொடுத்தது, அவர்களுக்கான உளவு தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டது என்று பாகிஸ்தான் மேலே அமெரிக்காவே அத்துமீறிய பல குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்திருந்தது. இறுதியாக ஒசாமா பின் லாடனை நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய எல்லையில் ஒரு தாக்குதலை நடத்தி, ஒசாமா தான் அங்கு இருந்தார், அவரை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்லி இந்த ஒசாமா என்கிற அந்த சாப்டரையே முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஒபாமாவுடைய பீரியடில். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு 2001 தாலிபான்களுடைய கையிலேயே ஆப்கானிஸ்தானை ஒப்படைத்து விட்டு 20 ஆண்டுகள் யுத்தம் செய்த அமெரிக்கா இனிமேலும் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. அத்தோட அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு திடீரென கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக என்ன சொன்னாருன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் விமானப்படை தளம் எங்களுக்கு வேண்டும், அதை நீங்கள் எங்களுக்கு விட்டு தரணும், நீங்கள் ஆட்சியெல்லாம் பண்ணிக்கிறீங்க, ஆனால் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்ராம் விமானத்தளம் நாங்கள் உருவாக்கியது, எங்களுக்கு அது வேணும். ஏன்னா ஆப்கானில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இராணுவ தளம் பக்ராம் விமானத்தளம், அந்த விமானத்தளத்தில் இருந்து 1 மணி நேர தூரத்தில் தான் சீனாவினுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது. எனவே அது அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்து, சீனா இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ளும், அதனால் எங்களுக்கு நீங்கள் தரணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் எதிர்பாராத விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றெல்லாம் அவர் கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருந்தார். நீங்கள் தரலைன்னா என்ன நடக்குதுன்னெல்லாம் பாருங்கன்னெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில்
இந்தியா மீதும் அளவு கடந்த டாரிஃப், அதாவது வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சுமூகமான உறவுகள் இல்லாத சூழலை ஒரு சில மாதங்களாக உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் இடையில தான் வியாழக்கிழமை இரவு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் முதல் தடவையாக 2021க்கு பிறகு முதல் தடவையாக இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கிறார். உத்தியோகபூர்வ பயணமாக இது அமைகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்தை இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இந்தியா அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆப்கானிஸ்தான்ல ஒரு டெக்னிக்கல் ஆபீஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. விசா கொடுக்கிறதுக்கு மற்ற தொடர்புகளுக்காக ஒரு டெக்னிக்கல் ஆபீஸ்ங்கிறது மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணி வர்றாங்க. ஆனா தற்போது ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் வந்ததற்கு பிறகு அந்த டெக்னிக்கல் ஆபீஸை நாங்கள் எம்பசியாக, தூதுவராலயமாக தரம் உயர்த்துகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே இந்தியா அறிவித்து விட்டது. எனவே இந்தியா ஆப்கானிஸ்தானை நெருங்குகிறது. ஆல்ரெடி நெருங்கி இருக்கிறாங்க. இப்பொழுது ரொம்ப நெருக்கமாக மாறுகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு 6 நாள் பயணமாக ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் தற்போதும் இந்தியாவில் டெல்லியில் இருக்கிறார். இந்த சூழலில் தான் அங்கிருந்து அவர் நிறைய ஊடகங்களுக்கு பேசுகிறார், பல தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போதுதான் பாகிஸ்தான் இரவோடு இரவாக வியாழக்கிழமை அன்று ஆப்கானிஸ்தானுடைய காபூலுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலையும் இன்னொரு மாகாணத்திலும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இரண்டு தரப்பும் பீரங்கி தாக்குதல்கள், அதே போன்று நேரடியான ராணுவ சண்டைகள் என்று இரண்டு தரப்புக்கு மத்தியில் ஒரு உக்கிரமான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வப்போது இந்த ஒரு 2-3 நாட்களாக இந்த சம்பவங்களை நீங்க பார்க்க முடியும். இதற்கெல்லாம் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் டெல்லியில இருந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரும் அங்கிருந்து பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் சண்டை நிற்கவில்லை. இது ஒரு பாரிய யுத்தமாக மாறுமா மாறாதா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்பாக ஆப்கானிஸ்தான் கவர்மெண்டினுடைய ஊடக பேச்சாளராக செயல்படக்கூடிய ஜபிஹுல்லா முஜாஹித் என்கிறவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அவர்கள் நடத்திய தாக்குதலால் என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்குள் நடந்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய படைகள் 25 பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை கைப்பற்றி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். சின்ன சின்ன ராணுவ அரண்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, இதுல 25 கைப்பற்றி இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் பாரிய ராணுவ தளங்களை கைப்பற்றியது கிடையாது. ராணுவ அரண்கள் என்று சொல்லுவாங்க. குட்டி குட்டி இடங்களாக ஒரு 2-3 பேர் நின்று தங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக, கண்காணிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய இடங்கள். இதுல 25 நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். 58 பாகிஸ்தானிய போர்சஸ் கொன்றிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த சண்டையில் 58 பாகிஸ்தான் போர்சஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 30 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஆப்கானிஸ்தான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய தாக்குதலால் இந்த மாதிரியான இழப்புகள் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது அவர்களுடைய தரப்பு தகவலாக இருக்கிறது. இதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய புறக்காவல் நிலையங்களில் இருந்து ஆயுதங்களையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த எல்லைகள் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் பேரியர்கள் போட்டு வச்சிருப்பாங்க, எல்லை புறக்காவல் நிலையங்கள் வச்சிருப்பாங்க. அதுல இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றிக் கொள்வாங்க. அந்த மாதிரி நாங்க ஆயுதங்களை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, துப்பாக்கி சூடு அதே போன்று பீரங்கி தாக்குதல்கள் மூலம் நாங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம் ஆப்கானிஸ்தானுக்கு என்று சொல்லிவிட்டு 19 ஆப்கானிஸ்தானுடைய எல்லை நிலைகளை கைப்பற்றி இருப்பதாக பாகிஸ்தான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இந்த சண்டையில் 9 ஆப்கானிஸ்தான் போர்சஸ் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவங்க 58 பாகிஸ்தான் வீரர்களை கொன்றதாக சொல்றாங்க. இவங்க 9 ஆப்கானிஸ்தான் படை வீரர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆப்கானிஸ்தானுடைய டோலோ நியூஸ் 16 பேர் காயமடைந்திருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இரண்டு தரப்பிலும் ராணுவ ரீதியிலான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஆப்கானிஸ்தான் எல்லை மீறி பொதுமக்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போதைய நிலையை பார்க்கும்போது இரண்டு தரப்பாரும் எல்லை மீறிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒருபுறம் அமெரிக்க அதிபர் ஆப்கானிஸ்தானுடைய பக்ராம் விமான நிலையத்தை கேட்கிறார்,
மறுபுறமாக பாகிஸ்தான் அமெரிக்காவோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறது, இந்தியா தூரமாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் கடந்த வாரம் மாத்திரமே 2 தடவைகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசியிருக்கிறார். இப்படி பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நெருக்கம் வருகிறது. ஆப்கானிஸ்தானுடைய பக்ராம் விமான நிலையத்தை திரும்ப திரும்ப அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் இந்த எல்லை மீறிய தாக்குதல்கள் ஆரோக்கியமற்றதாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் என்றொன்று வந்தால் யாரு வெல்லுவார்கள், யாரு ஜெயிப்பார்கள், யாரால் ஜெயிக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வெற்றி தோல்விகளை பொறுத்தவரையில கடந்த காலங்களில் பார்த்துட்டோம். ஆப்கானிஸ்தானோட அமெரிக்காவை 20 ஆண்டுகள் சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஹிட் அண்ட் ரன் அட்டாக் அல்லது கெரில்லா தாக்குதல் முறைகளில் பழக்கப்பட்டவங்க. மலைகளில் ஒளிந்து கொண்டு காலாகாலம் தாக்குதல் நடத்துவார்கள். இப்படி தாக்குதல் நடத்தினால் காலத்திற்கும் தாக்குதல் நடத்த முடியும். ஆனால் நேரடியாக ஆயுத பலம், ராணுவ பலம் பார்த்தா பாகிஸ்தானுக்கு தான் ராணுவ பலம் இருக்கிறது. அந்த அளவுக்கு உண்டான ராணுவ பலத்துக்கு நெருங்க கூட முடியாத அளவுல தான் ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த எல்லை தாக்குதல்களை நடத்துவதை பொறுத்தவரை அவங்களால தாராளமாக எல்லை தாக்குதல்களை நடத்த முடிகிற அளவுக்கு உண்டான ஆயுதங்கள் வெகுவாகவே அவர்களிடத்தில் இருக்கிறது. அமெரிக்கா விட்டு சென்ற ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தற்போது சவுதி அரேபியாவும் கத்தரும் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்க என்கிற கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். சவுதி ஆழமாகவே இன்வால்வ் ஆகி இதை உடனே நிறுத்தணும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் உடனடியாக நாங்கள் 2 நாடுகளுக்கும் இடையில சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், 2 நாடுமே எல்லை மீறி தாக்குதல்களை நடத்தாதீர்கள், உங்க 2 பேரோடையும் பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கு சுமூக தீர்வு காணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஈரானும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அரபு மத்திய கிழக்கு அரபு நாடுகள் அதே போன்று ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் சமாதானத்தை விரும்பி இதை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் நிறுத்தப்பட வேண்டும், எல்லா நாடுகளும் சமாதானமாக ஐக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் மனிதநேயமிக்க அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பொறுத்திருங்கள் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை கவனித்து அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.